கைஸ், RRBPO ஒரு ஸ்லாட் தான் முடிஞ்சிருச்சு. நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா லைவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணி சொல்கிறப்ப ஒரு சிலது ஈஸியாக இருந்துச்சு, ஒரு சிலது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஓவராலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. என்னென்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஒரு சிலர் வந்து நல்லாவே எப்பயும் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், அந்தளவுக்கு இல்லை, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஆப்டிடியூடும் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ அளவுக்கு கஷ்டமாக இல்லை, போடலாம், ஸ்டாட்டிக் தான் நிறையா கேட்டிருந்தாங்க, நம்ம போடக்கூடியது மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. அண்ட் ரீசனிங் வந்து அப்ரோச் பண்ணலாம், இங்கிலீஷ் வந்து நல்லாவே ஈஸியாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ கஷ்டம் ரொம்ப டஃப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸும் ஆப்டிடியூடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான்ப்பா. அண்ட் லாஸ்ட் இயர் வேகன்சிஸ் இந்த வருஷம் வேகன்சிஸ் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 65 அரவுண்ட் லாஸ்ட் இயரில். பட் 90 மார்க், 85லேருந்து 90 மார்க் வாங்கினவங்க தான் ஓரளவுக்கு செலக்ட் ஆகிடுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆர்ஆர்பி உங்களுக்கு எப்பயுமே கட் ஆஃப் கம்மியாக தான் வைப்பா. மெயின்ஸ் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான், இவங்க நிறைய பேர் செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் மெயின்ஸில் போயிட்டு உங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் போயிட்டு மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் நீங்கள் சேர்றப்ப அங்கே அடி ஆகிடும், மெயின்ஸில் நீங்கள் கம்மியாக மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா. அதனால் உங்களுடைய ஹோப் வந்து நீங்கள் 90 அண்ட் அபவ் போட்டிருக்கீங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூலையே கிளியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூக்கு வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் இல்லைக்கா இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னா வி கேன் ஹோப், பார்க்கலாம் என்னன்ட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர் 65 தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ 65 ரவுண்டுன்றப்ப இந்த வருஷமாக அந்த ரேஞ்சு தான், மெயின்ஸ் கிளியர் ஆகுறதுக்குன்றது அந்த ரேஞ்சில் தான் வாய்ப்புகள் இருக்குது, 65 ரவுண்டு. பட் வந்து உங்களுக்கு ஒரிஜினலில் நீங்கள் ஸ்கோர் பார்க்குறப்போ, மெயின்ஸும் இன்டர்வியூ பார்க்குறப்போ அதோட கட் ஆஃபோட உங்களுக்கு 20 மார்க்காவது அதிகமாக இருந்தால் தானே உங்களுக்கு செலக்ட் ஆவீங்க. ஸோ இதுதான்ப்பா. ஸோ உங்களுடைய அட்டம்ஸ் என்னன்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டாடா, பை, see you guys.